அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் 1/8/2025 முதல் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. அந்த வகையில் 1/8/2025 முதல் கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்ம ராசினியர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய நலனால் என்ன மாதிரியான அனுகிரகத்தை, செவ்வாயினுடைய அனுகிரகம் சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் கூடியவர் பூமி கிரகமான செவ்வாய் தாங்க. அவருடைய ஆதிக்கம் இருந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகம். அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. அது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்டவை, மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள், போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடல் பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடல் வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அது மட்டுமில்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாருங்க. அந்த வகையில் சிம்ம லக்னத்திற்கு இவர் திரிகோண ஸ்தானத்தின் அதிபதியாகி 9ஆம் வீட்டில் அமர்வது நல்ல நிலை இல்லைங்க. அதற்கு பதிலாக 9ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீடான 4இல் ஆட்சி பெறுவதே யோக நிலை என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு அதிகம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தில்
கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகங்களால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது நவகிரகங்கள் பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாரு. செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணம் கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிக்கல்களின் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. நோய் தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புள்ளது. அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 2ஆம் இடத்திற்கு வரும்போது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. குறிப்பாக இடம் பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி உண்டாக இருக்கு. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். அதே போல் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்ட இருக்கீங்க. தொழில் வளம் மேலோங்குங்க. சொத்துக்களால் லாபம் உண்டாக இருக்கு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று லாபம் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தடைகள் அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அதிக பிரயாசையின் பெயரில் ஒப்பந்தங்கள் அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு எடுக்கும் முயற்சியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம். பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல திடீரென விலகி கொள்வதாக சொல்லி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் பங்குதாரர்கள் அச்சுறுத்துவாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல விநாயகர் வழிபாடு வினைகளை போற்றும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.